என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அந்த நீலாவதி இருக்கிற வீட்டுல காலை வைக்கவே கூச்சமா இருக்க, எரிச்சலா இருக்க. பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவளை கழுத்து பிடிச்சு வெள்ளத்தல. நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வெளியில போனா அவ தேவையில்லாம உங்களை தொந்தரவு பண்ணுவா. இங்கே இருந்தா கொஞ்ச நாள்ல அவ போக்கு மொத்தமா மாறிடும். நீங்க கிடைக்கவே மாட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் அவ நம்ம நினைப்பு தப்புன்னு கழுத்துல இருக்கிற கயிறை கழட்டி உங்க கால்ல வச்சுட்டு போவா. இதெல்லாம் உன் கனவுல நடக்குமே தவிர கண்டிப்பா நம்ம வீட்டுல நடக்காது. நடக்கும். நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க. வாங்க என் கூட. என்னடா உள்ள வராம அங்கேயே நின்னுட்ட? என்ன அம்மா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவளை முதல்ல வெளில அனுப்புங்க. இத பாரு, நீலா உள்ள வர கேட் பாஸ் கொடுத்தது நான் இல்ல, உன் தர்ம பத்தினி. இப்போ அவ தான் அவுட் பாஸ் கொடுக்கணும். நடுவுல ஏன் தலைய போட்டு உருட்டாத. வாங்க. சார், கொரியர். எஸ் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொரியர் கொடுக்க வந்தேன். ஓகே. மேடம் தப்பா சைன் பண்ணிட்டாங்க. யார் கொரியர் வந்தது? மிஸ்டர் சித்தார்த்துக்கு சார். சைன் போட்டது யாரு? அவரோட மனைவி தான் சைன் பண்ணாங்க சார். மனைவியா? கௌரி, யாரு இவங்களா? இவங்க இல்ல சார். நான் தான் சைன் பண்ணேன். கரெக்டா சொல்றாங்க சார். இந்த மேடம் தான் சைன் பண்ணாங்க. இப்ப கரெக்டா சொல்லுங்க, எங்க சைன் பண்ணும்? இதோ இந்த இடத்துல மேடம். ஏய், என் மனைவின்னு நீ சைன் பண்ணாத. கௌரி, நீ சைன் பண்ணு. நான் ஏன் சைன் பண்ண கூடாது? நானும் உங்க வைஃப் தான், நான் சைன் பண்ணுவேன். ஓ, சாருக்கு ரெண்டு பொண்டாட்டியா? போயா சார் சைன். யோ போயாங்கற சைனுங்க. பாத்தியா, பாவம் பரிதாபம் பார்த்ததுக்கு இவ எந்த மாதிரி வந்து நிக்கிறா பாத்தியா? ஒண்ட வந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமா கூடாரத்தை ஆக்கிரமிச்ச மாதிரி இவ தன்னோட தப்பான உறவை மெல்ல மெல்லமா பதிய வைக்கிற பாத்தியா? இன்னைக்கு இவ என் மனைவின்னு கொரியர்காரங்கிட்ட சொல்லியிருக்கா, நாளைக்கு பால்காரங்கிட்ட சொல்லுவா, நாளானைக்கு பேப்பர்காரங்கிட்ட சொல்லுவா, அப்புறம் இந்த ஊர் மொத்தமும் தெரிஞ்சிடும். எனக்கு தேவையா இந்த அவமானம்? சொல்லு கௌரி, எனக்கு தேவையா இந்த அவமானம்? வேணாம் கௌரி, இந்த விபரீத விளையாட்டு வேணாம். நீ அழகான பட்டு புடவையில நெருப்ப முடிஞ்சு வைக்கிற. சத்தியமா சொல்ற, அது புடவைய பொசிக்கிறோம், அப்புறம் உன் இஷ்டம்.